ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சாண்டிஸ் ஃபேமிலி. சென்னையில் 10 ரூபாய்க்கு வெரைட்டி ரைஸ் போடுற கடைக்காக நான் வந்திருக்கேன். அது எங்கே இருக்குது, அந்த கடையில் என்னென்ன ரைஸ் போடுறாங்க, அது லொக்கேஷன் என்ன, எல்லாமே டீட்டெயிலாக உள்ளே போய் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. நம்ம போடுற வீடியோஸ் ஒன்றும் உங்களுக்கு பட்ஜெட்டில் குட்டி வீடியோ போடலாம் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அது ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எடுத்து நம்மளும் சாப்பிட்டு பார்த்துட்டு அந்த ஃபுட்டு 10 ரூபாய்க்கு அவங்களுக்கு எப்படி கட்டுப்படி ஆகுது, நமக்கு ஜனங்களுக்கு அந்த 10 ரூபாய் வந்து ஒத்தா அந்த சாப்பாடுன்றதெல்லாம் என்னென்ன ஃபுட் வெரைட்டிஸ் இருக்குது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோ போகலாம். சார் முதல்ல வந்து என் பேர் கோபி. இந்த கடை வந்து பாத்தீங்கன்னா கள்ளிக்குப்பம் போர்டு, இந்த போர்டு இருக்கும். இது வந்து இதுதான் லேண்ட்மார்க் எங்களுக்கு. இது மாவட்டம் அம்பத்தூர். இது அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் சொன்னா எல்லாருமே தெரியும். இது அதனால இந்த போர்டு தான் இங்க எங்களுக்கு லேண்ட்மார்க். நாங்க இங்க தள்ளுவடி எல்லாம் வச்சிருக்கிறோம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கார் டிரைவர். ஏற்கனவே நான் ஐடியில் நிறைய இடத்துல ஓட்டிருக்கேன். அப்போ சாப்பாடு நிறைய இடத்துல நான் கஷ்டப்பட்டிருக்கேன். சரி அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, சரி நம்மளுக்கு வந்து ஒரு சாப்பாடு 100 ரூபாய் 120 ரூபாய் 60 ரூபாய் போடுவாங்க. நான் நிறைய வாங்கி காசு எல்லாமே கூட நான் திரும்பி வந்திருக்கிறேன். சரி நம்ம டிரைவர்லாம் சரி எனக்கு ரொம்ப அது ஃபீல் தான் இருந்தது. சரி அதனால ஒரு ஐடியா, சரி 10 ரூபா சாப்பாடு கொடுப்போம் எல்லாருக்கும். சரி ஒரு கப்பு 10 ரூபா நல்லா தாராளமே கொடுப்போம். அந்த 10 ரூபாவே திருப்தியா இருக்கும் அப்படின்றது தான் அந்த கான்செப்ட் ஆரம்பிச்சோம். இது வந்து நாங்கள் லாபத்துக்கோசம் செய்யறது கிடையாது, நாங்கள் வெளியால் வச்சு வேலை செய்யறது கிடையாது. நானும் என் பசங்க, என்னோட மனைவி, அப்புறம் வந்து எங்க அம்மா, என் தங்கச்சி, இதெல்லாம் வந்து நாங்கள் ஒரு கூட்டா செய்யறோம். அதனாலதான் எங்களால் கொடுக்க முடியுது. நாங்கள் வெளியால வச்சு இதை வந்து எங்க வச்சுதான் ஆளை வச்சு வேலை செய்ய முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு லாபம்லாம் எங்களுக்கு கிடையாது. நாங்க வந்து சரி எங்களுக்கு வந்து ஒரு 2 ஹவர் அந்த கொடுத்துட்டு போகலாம் அப்படின்றது ஒரு கான்செப்ட். அதுக்கப்புறம் நான் வந்து என்னோட வேலையை பார்க்க போயிடுவேன். அதுக்கப்புறம் வீட்டில் இருப்பாங்க. இது எல்லாருக்கும் கொடுக்கணும், இல்லாதவங்க வந்து சாப்பிடணும், இருக்கிறவங்க வந்து சாப்பிடணும். அவ்வளவுதான் என்னோட கான்செப்ட். எங்களுக்கு வந்து 12:30 இருந்து ஒரு 2 மணி வரைக்கும் சார். 2 மணி வரைக்கும் சார். அது ஆக்சுவலா வந்து 2 மணியும் கிராஸ் பண்ணோம். ஆனா சாதங்கள் இருக்காது, ஒரு 2 சாதம் தான் இருக்கும். மிச்சம் எல்லாமே பாஸ் அவுட் ஆயிடும் சார். என்ன போறீங்கன்றத நம்ம பார்க்கலாமா? கண்டிப்பா பார்க்கலாம் சார். இந்த புளி சாதம், அது தயிர் சாதம், இது தக்காளி சாதம், இது வந்து சாம்பார் சாதம், இது பிரிஞ்சி, இது கடாய் சாதம்னா நெத்திலி சாதம். ஒரு நாள் சென்னை சாதம் மட்டும், ஒரு நாள் வந்து கடவுள் சாதம் அந்த. இது ரசம் சாதம், இது கீரை சாதம், அப்புறம் இது வந்து பீட்ரூட் சாதம், இது கேரட் சாதம், இது லெமன் சாதம். பார்த்தீங்கன்னா இதான் அந்த 10 ரூபீஸ் சாப்பாடு. அதாவது நான் வந்து மொத்தம் அவங்க 6-7 வெரைட்டி வச்சிருக்காங்க. நான் எல்லாமேலாம் வாங்கல, நான் வாங்கினது மொத்தம் 3 வெரைட்டி வாங்கியிருக்கேன். கீரை சாப்பாடு, கேரட் சாப்பாடு, அப்புறம் பார்த்தீங்கன்னா புளியோதரை, இன்னும் பார்த்தீங்கன்னா ரசம் சாப்பாடு, இன்னும் 2-3 வெரைட்டி வச்சிருக்காங்க. சரி எல்லாமே சாப்பிட முடியாது. இது ஒன்று வந்து 10 ரூபாய் சரிங்களா. இந்த ஒரு ரைஸ் 10 ரூபாய். நான் 3 ரைஸ் சேர்த்து நான் இதில் வாங்கியிருக்கேன் சரிங்களா. ஃபர்ஸ்ட் நம்ம ஒன்று சாப்பிட்டு டேஸ்ட் பார்க்கலாம். வீட்டில் எப்படி செய்வாங்களோ அதே போல தான் இருக்குது. கீரை சாதம், கேரட் சாதம், புளியோதரை. இப்போ இது மொத்தமாக 3 சேர்த்திங்கன்னா 30 ரூபா. ஆனால் 10 ரூபாய்க்கு அவங்க நிறைய வச்சு தராங்க. நான் எனக்காக 3மே சேர்த்து நான் மொத்தமாக சாப்பிட்டா உங்களுக்கு ஒரு டேஸ்ட் சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் நான் அப்படி சாப்பிட்றேன்.